எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளனாகிய எங்கள் தகப்பன் தந்தருளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதமணிந்து மன்றாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதமணிந்து அழைக்கிறோம். அப்பா, வருவீராக வருவீராக. இவ்வேளையை தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் ஏற்படாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினியானாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் அபிஷேகமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய அக்கினியும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் கருணையும் கடாட்சியமும் உம்முடைய வல்லமையும் பலனும் உம்முடைய சத்துவமும் சாரமும் சாயலும் ஆண்டவரை என்னையும் ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் நிரப்பி முற்றுமுடிய ஆண்டு கொள்வதாக. உமது கரத்தில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே, எங்கள் திரியேக தகப்பனாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே இந்த ஆராதனை வேளையிலே மகிமைப்படுவதாக. பொறுப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று சங்கீதங்களின் புஸ்தகத்தில் கர்த்தராகிய தேவன் 84ஆம் சங்கீதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு 6ஆம் வசனத்தில் கர்த்தர் பேசின வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி. கடந்த வாரம் பார்த்தோம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். கர்த்தர் மோசையை சந்திக்கிற அந்த நிகழ்வு. 40 வருஷமாய் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் மீதியான் தேசத்தில், தன் மாமனாகிய எத்ரோவுடைய ஆடுகளை. அநேகந்தரம் அந்த பகுதியில் அவர் ஆடு மேய்த்திட்டு அநேக வருஷங்களாக இருந்த அவருக்கு ஒரு நாள் கர்த்தர் குறித்த நாளிலே கர்த்தர் அவரை சந்திக்க ஆயத்தமாகி முட்செடியில் கர்த்தராகிய தேவன், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் பேஜ் 72, கர்த்தராகிய தேவன் முட்செடியில் காட்சி கொடுக்குறாரு. அதை அவர் பார்க்குறாரு. இது என்ன அதிசயமாக இருக்குது, எரியுதே, ஆனால் செடி ஒன்றுமே ஆகலை, கொப்பு இலை ஒன்றுமே ஆகலை. பொதுவாக நெருப்பு அந்த மரத்தை செடியில் பட்டதுன்னா அதெல்லாம் வெந்து உருகி எல்லாமே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும், அந்த மரத்தையே அழித்து போட்டுடும். ஆனால் இதில் எதுவுமே ஆகலைன்ற அதிசயத்தை அவர் காணும்போது கர்த்தர் அவரோட கூட பேசுகிறார். கர்த்தர் அதை தான் பார்த்தோம். அதில் கர்த்தராகிய தேவன் அவரோடு கூட பேசின வார்த்தைகள், என் ஜனத்தின் 7ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து. 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். 7ஆம் வசனத்தில் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன்றார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்றாரு. அடுத்தது, ஆலோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன். 2. 3, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். உபத்திரவம், கூக்குரல், வேதனைகள்
வேதனைகள். பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன். பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற. இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அதே தான். பார்க்குறேன், கேட்குறேன், அறிந்திருக்கிறேன். கேட்கிறேன், அறிந்திருக்கிறேன். 8ஆம் வசனத்தில் நலமும் பின்பகுதி, நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இறங்கினேன். இந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கவும், இந்த கூக்குரல் எது நிமித்தமாய் வருகிறதோ அந்த கூக்குரல்களின் நிமித்தமும், படுகிற வேதனைகளின் நிமித்தமும், படுகிற வேதனை நிமித்தமும் இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்தும் விடுவித்து நலமான ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து, விசாலமான நலமான ஒரு கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இறங்கினேன் என்று சொல்றார். இந்த கூக்குரல் 9ஆம் வசனம், இந்த கூக்குரலும் அவருடைய பிள்ளைகளை ஒடுக்குகிற ஒடுக்குதல்களையும் அவர் சன்னிதானத்துக்கு வந்து எட்டினது. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்து எட்டினது. இந்த மோசே என்பவன் என்ற பெயரிலே உள்ளவன் பிறக்கப் போகிறான் என்பது சாத்தானுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒருவனை எழுப்புவார், ஒரு இரட்சகனை எழுப்புவார், எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்கு ஒருவனை எழுப்புவார் என்பதை சாத்தான் அறிந்ததுனால 400 வருடங்கள் கழித்து அவர்கள் இங்கே விடுதலையாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதும் சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். சாத்தானுக்கு தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது நன்றாய் தெரியும். அவன் அதை உற்று நோக்கி அதை பார்த்து கொண்டே தான் அவன் ஒரு தந்திரத்தை, அவன் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, அவன் ஒரு தந்திரத்தை செய்கிறான். அந்த காலகட்டங்களில் அவங்க கணிச்சிருக்கிறபடி இந்த காலகட்டத்தில் இந்த இரட்சகன் ஒருவன் பிறப்பான் என்பதை அவர்கள் ஓரளவு குறிப்பால் அதை எடுத்துக்கொண்டு, அவன் பிறக்கிற அந்த காலகட்ட திட்டத்தில் இருக்கிற 1 வயதிலிருந்து 2 வயதுக்குள்ள, பிறந்ததுலேருந்து 2 வயதுக்குரிய பிள்ளைகளை எல்லாம், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட சொல்லி ராஜா உத்தரவு கொடுக்குறான். கொன்று போடுறங்க, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்று சொன்னதனுடைய அர்த்தமே, கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த நல்வார்த்தை நிறைவேறாமல் தடுப்பதற்கு, அதை அழித்து போடுவதற்கு. அப்போ தேவன் யாரை கொண்டு செய்வேன்னு சொல்லிட்டு டைரக்டாக சொல்லாட்டிலும், அது வெளிப்படையாக சொல்லாட்டிலும், ஒருவனை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த ஆண்மகனை இல்லாமல் செஞ்சிட்டா, அந்த ஆண்மகனை இல்லாமல் செஞ்சிட்டா, தேவன் சொன்னது அங்கே நிறைவேறாது. தம்முடைய ஜனத்தை மீட்டு விடுவித்து கொண்டு வருவேன் என்ற அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள் நிறைவேறாது என்பதை எண்ணி அவன் கைப்பாவையாய் இருக்கிற அந்த யோசேப்பின் காலத்துக்கு பிறகு இருந்த பிறகால வந்த பார்வோன், அங்கே வருகிறவனுக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் எல்லாரையும் பார்வோன்ற பேரில் கூப்பிடுவாங்க. அவர் சர்நேம் இருக்கும், பார்வோன்ற பேர் இருக்கும், ஆனால் அவனுக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருக்கும், ஆனால் பார்வோன், எல்லாமே பார்வோன். அப்போ தேவனையும் யோசேப்பையும் அறியாத ஒரு ராஜா தோன்றினான் என்று 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் என்று சொல்லி. அப்போ அவன் சாத்தானுடைய கைப்பாவையாய் இருந்து, அப்போ பிறந்ததுலேருந்து 2 வயசுக்குள்ள பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போட சொல்லி மருத்துவச்சிங்ககிட்டெல்லாம் சொல்லிடுறான். பிரசவத்துக்கு வரும்போதெல்லாம் கொன்னுடுங்க, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போட்டுருங்க, எல்லாம் கொண்டு போடுங்கன்னு சொல்லி.
அப்போ ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவங்க காப்பாத்துறாங்க. அவங்க கர்த்தருக்கு பயந்து அந்த மாதிரி காரியத்தை செய்யாதனால கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்தாருன்ட்டு அந்த அதிகாரத்தில் இருக்குது. அப்போ கொல்றதுக்கு அவன் எத்தனம் பண்ணி அதுக்கு என்னென்ன வகையெல்லாம் கையாளணுமோ கையாண்டு அதை லீகலாவே லீகலா கொண்டு போடுற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அது சட்டமாகவே அரசாங்கத்தின் கட்டளையாக கொண்டு வந்து ராஜாவின் கட்டளையாகவே கொண்டு வந்து அவர்களை கொண்டு போடணும் என்ற நோக்கமே தேவன் சொன்ன பிள்ளை கொல்லப்படணும். தேவன் எந்த பிள்ளைய பிறக்க வைக்கிறாரோ அதை கொண்டு போடணுங்கிறது தான் அவனுடைய நோக்கமே. இதே தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் அதே தான். ஏசப்பா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சாஸ்திரிகள் போகக்கூடாத இடத்துக்கு போகவே கூடாது. அவங்கள வழி நடத்தினதுலேயும் அவங்க சரியாக வந்துட்டு தப்பான டைரக்ஷனுக்கு இங்கே வந்து ஏரோது ராஜாவினிடத்தில் போய் விசாரித்திருக்கவே கூடாது. தேவனுடைய வழி இதில் அது கிடையாது. ஆனால் போயிட்டாங்க. அங்கே போய் அவங்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பார்க்க தான் புறப்பட்டு வந்தோம். அந்த நட்சத்திரத்தை வழி நடத்தி அந்த வச்சனத்தை பார்த்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு. அவங்க உடனே பழைய புஸ்தகங்கள் ஆகம் புஸ்தகங்கள் எல்லாம் பரட்டி எல்லாம் பாருங்க, அதெல்லாம் பார்த்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு நீங்கள் போங்க நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. சொன்னோன்னு ராஜாவை நாங்கள் தொழுந்துக்கிறோன்னு ஏரோது ராஜா சொல்கிறான். நம்ம ராஜாங்கத்துக்கு வேட்டு வந்துருச்சு, நம்ம பதவிக்கு வேட்டு வந்துருச்சு. என்ன அப்போ பிறந்திருக்கிற குழந்தை அடுத்தது ஆளுகைக்கு வந்ததுன்னா நம்மளை எல்லாரும் காலி பண்ணிட்டோன்றதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய காலி பண்ணிடுவோம். அப்படின்னா அது எந்த குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ பிறந்து ஒரு வயசு 2 வயசு வரைக்கும் உட்பட்ட குழந்தைங்க என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொண்டு போடணும் உத்தரவு கொடுத்துட்றான். அப்போ அந்த குழந்தைங்கள அந்த 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 ஊருக்குள்ளே அத்தனை குழந்தைங்களும் வெட்டி போடுறாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த மக்கள் எப்படி அழுவாங்க இல்லையா? தலையை ஆட்டுன்னு ஆட்டி இப்படியும் அங்கலாய்ப்பாங்க இல்லையா? தலையை ஆட்டி அங்கலாய்ப்ப மாட்டாங்களா? குழந்தைய கொண்டுட்டாங்களே. அழுது பொருளும் உருணும். அந்த கண்ணீருக்கு அதை எதிரையும் ஒப்பிட முடியாது. அந்த கண்ணீரை ஒப்பிட முடியாது. அப்பாவி பிள்ளைங்க, பாவமறியாத அப்பாவி பிள்ளைங்க, அவங்க அங்கே கொல்லப்படுறதுக்கான அங்கே எந்த ஒரு காரணமும் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளையும் மரிக்குது. அதனுடைய பெற்றோர்களும் அதனோடு இருக்கிறவர்களுக்கு மிகுந்த வேதனையும் கண்ணீரும் கூக்குரலும் உண்டாகுது. அப்போ எவ்வளோ கொடுமைக்காரனாகிய கொலைகார சாத்தான் அப்போ கொண்டு போடுன்னு. அப்போ பிறந்திருக்கிற குழந்தை பிறந்து 1 மாதம் ஆன குழந்தை, 2 மாதம் ஆன குழந்தை, 3 மாதம் ஆன குழந்தைன்னு சொல்லல அவன். 2 வயசு வரைக்கும் அவங்க சொல்றது இப்போ பிறந்திருக்குது பார்க்க வந்திருக்கிறோன்னா அதுக்கு எப்படி 2 வயசு ஆயிரும்? அதுக்கு எப்படி 1 வயசு ஆகிடும், 2 வயசு ஆகிடும்? அதுலேயும் பொல்லாப்பு இருக்கு பாருங்க. ஒருவேளை போன வருஷமே அதுக்கு முந்தின வருஷமே பிறந்திருந்தா இவனுங்க தப்பா சொல்லிட்டானுங்கன்னா, தப்பா சொல்லிட்டு இருந்தானுங்கன்னா, அதுக்கும் முந்தின வருஷம் பிறந்ததா ஒருவேளை இருந்துச்சுன்னா, அதனால எதுக்கு அந்த சந்தேகம்? ஒட்டுமொத்தமாக போட்டுரு. அதில் ஆண் பிள்ளைன்னு சொன்னதுனால, அது ஆண் பிள்ளையா என்னன்னு தெரியலன்னா 2ஐயும் சேர்த்து கொண்டு போட்டுருன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கொண்டு போடணும். இது நடந்தது போல அன்றைக்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம், அன்றைக்கு எகிப்தில் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை கொண்டு போடுகிற அதே சாத்தான் தான் அன்னைக்கும் செஞ்ச சாத்தான் அன்னைக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அழுகை இருக்கும், எவ்வளோ கண்ணீர் இருக்கும், எவ்வளவு கண்ணீர் இருக்கும். ஆனால் அதில் பண்ணப்படுகிறது. மோசேனுடைய தாய் தகப்பன்மார் பிள்ளையை பாதுகாத்து வளர்த்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அவங்க இரவும் பகலும் எவ்வளவு திக்குன்னு இருந்திருப்பாங்க. எந்த நேரத்துக்கு வருவானோ, ராஜாவுடைய ஆட்கள் வருவார்களோ,
பிள்ளையை பிடிங்கிட்டு போய் கொண்டு போட்டுருவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்களோ, இருக்குது இங்கே இருக்குது பிள்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள்னா அந்த 3 மாதம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் அழுது 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 கர்த்தரிடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் அது அந்த குழந்தையை அழிக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பெரிய நோக்கம் இருக்குது, அதில் இருக்குது. ஆனாலும் அவங்க அப்படி விட்டுட முடியாது. மனுஷிகமாக அவங்க குழந்தைய எப்படிலாம் பாதுகாக்க முடியுமோ, அந்த சத்துருக்கள் கண்களுக்கு படாதபடி காத்து கொள்ள முடியுமோ எல்லாம். ஆனால் உன்னதமானவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி தம்முடைய ஜனத்தை ரட்சிக்க, மீட்டு விடுவிக்க, அவங்களும் அந்த தகப்பன் தாயும், மோசேயுடைய தாயின் தகப்பனும் ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, செய்திருக்கிறாங்க. அப்போ இப்படிலாம் இருந்த இவர் ஒரு காலகட்டங்கள் வரும்போது இவர் மீதியான் தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை 40வது வயதில் வந்ததுனால, அதுலேருந்து 40 வருடங்கள் அங்கு மீதியான் தேசத்தில் இருக்கும்போது தான் கர்த்தர் இவரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள்லாம் இதில் இருக்குது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் இரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 இரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல இரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி
சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரில் ஒரு நிமிஷம் பாருங்க. 14ஆம் அதிகாரத்தில் இதில் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்போ பெரிய சந்தோஷம், அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா 400 வருடங்கள் அவங்க அடிமைகளாக இருக்காங்க. நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் மாறிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ அவங்களுடையதுன்னு வந்திருக்கிற சேர்மானங்கள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய கூலி, சம்பளம் எல்லாமே அவங்களுக்கு தரலை. அப்போ இவ்வளோ வருஷமானா அப்போ எவ்வளோ இருக்கும்? 400 வருஷமாக இருக்கிறாங்க. அதில் பல நூற்றாண்டுகள் கடந்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு தர வேண்டியது என்ன இருக்குது? சம்பளம், கூலி இருக்குது. அதையெல்லாம் அவங்களுக்கு ரெட்டிப்பாக கொடுக்கறதுக்கு தான் அவங்க கையில் வாங்க வச்சார். இல்லைன்னா கர்த்தர் போய் ஒருத்தவங்க போய் கொள்ளை அடிச்சுட்டு வான்லாம் அனுப்புகிறவர் கிடையாது. அங்கே நீதி செய்ய வேண்டியிருக்கு, நியாயம் செய்ய வேண்டியிருக்கு, தம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால தான் அவங்க கிட்ட இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கும்படி வச்சார். நீங்கள் கேளுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லி. அது கர்த்தர் 430 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை இங்கே நிறைவேறுது. ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறுகிறது. அந்த வாக்குத்தத்தம் இங்கே நிறைவேறுது. இத்தனை ஆண்டு காலம் கழித்து நடக்கும்னாரு. அதன்படியே அங்கே நடக்குது. ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்குது. இதில் என்ன ஒன்றுனா, ஆபிரகாம் அவருடைய மகன் ஈசாக்கு சொல்லி, ஈசாக்கு யாக்கோப்புக்கு ஏசாவுக்கெல்லாம் சொல்லி, அப்புறம் யாக்கோப் தன்னுடைய 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம், அந்த பிள்ளைங்களுக்கும் அவர் சொல்லி வச்சுட்டு தான் போனார். அப்போது யோசேப்பும் அவர் பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சு போயிருக்காரு. அப்புறம் அவருடைய மற்ற கோத்திரத்தின் பிள்ளைகளும் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி அவங்க ஒவ்வொருத்தருக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க. விதைச்சி இப்படி தேவன் சொல்லியிருக்கிறாரு. நம் பிதாக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. நம் முற்பிதா தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி வந்த அந்த நாள் வந்துட்டு அப்போ தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று கொள்ளையிட்டார்கள்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ இவ்வளோ இந்த கூக்குரல், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாம், அந்த திகில்கள், கலக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வந்துட்டாங்க. எல்லாவற்றிலிருந்தும் சகல இடுக்கண்களிலிருந்தும் வெளியே வந்துட்டாங்க. அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தரால் வெளியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லைங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளே தான் வந்திருப்பாங்க அவங்க. இதுக்குள்ள அப்புறம் வேறு எந்த சந்தோஷம், பெரிய அழுகை, கூக்குரல் இப்படிலாம் வரத்துக்கான வாய்ப்புகளே, பேராபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. 37ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, இஸ்ரவேல் புத்திரர் ராமோசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகளை தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அப்போ ஸ்திரீகளும் பிள்ளைகளும் இல்லாமல் புருஷர்கள் வரைக்கும் 6 லட்சம் பேர். அதனால தான் 30 லட்சம் ஜனம். கற்பனை செய்து பார்த்தா 30 லட்சம் ஜனம் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ தூரம் நம்ம கண்ணுக்கு எட்டின இந்த சென்னை மட்டணம் முழுசும் ஜனங்க நிறைஞ்சிருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஜனம், அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாமே எப்படி வர்றாங்கன்னா,
38ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தது. 38ஆம் வசனம். 38. அவர்களோடே கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. பல ஜாதியான ஜனங்க, பல ஜாதியான ஜனங்கன்னும் போது 12 கோத்திரம் யாக்கோபு குடும்பம் தான் அங்கே போனது, எகிப்துக்கு போனது. அவங்க பிள்ளைங்க அவருடைய மக அவங்க தான் போனாங்க. 72 பேர்கிட்ட போனாங்க. அந்த 72 பேர் தான் 30 லட்சம் பேராக இருக்காங்க. 72 பேர் தான் ஜனம் மொத்தம் அங்கே கணக்கு போட்டிருக்கு 30 லட்சம்னு. இதில் இடையில கொஞ்சம் கலப்படம் கொஞ்சம் இருக்குது. அந்த எகிப்து தேசத்தை சேர்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்குள்ளே இவங்களோடு கூடவே நாங்களும் வரணும்னு வந்தவங்க. அதுதான் பல ஜாதியான ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பல ஜாதியான ஜனம், தேவனை முற்றிலுமாய் அறியாதவர்கள், தெரியாதவர்கள், முற்றிலுமாய் தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அந்த வழியில் அவர்கள் நடக்காதவர்கள். இவர்களுடைய இஸ்ரவேலின் தேவன்தான் இஸ்ரவேல் மக்களுடைய தேவன்தான் இவங்களை இங்கே யுத்தம் பண்ணி இவங்களை எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இத்தனை 10 வாதைகளை அனுப்பி இந்த காரியங்கள் எல்லாம் அதிசயங்கள் எல்லாம் செய்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி வந்திருப்பாங்களே தவிர, உள்ளானபடி தேவன் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும், தேவன் மேலே பற்றுதலும், தேவன் மேலே வைராக்கியமும் உள்ளவங்க கிடையாது. அந்த கோட்பாட்டின்படி அவர் வகுத்து கொடுத்துருக்கிற கோட்பாட்டின்படி நடக்கிறவர்களும் கிடையாது. அதுவும் பல ஜாதியானவங்க உள்ளே பூந்துட்டாங்க, அதுக்குள்ளே பூந்துட்டாங்க. அதுக்காக தான் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னது. அதன் வழியாய் உள்ளே பூந்துட்டாங்க பாருங்க. அடுத்தது 40-41 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இந்த 430ஆம் வருஷம் முடிந்த அன்றைய தினமே விடுதலை. அப்போ விடுதலையாகி தான் இவங்க எல்லாம் இந்த 14ஆம் அதிகாரத்தில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் மோசேயினிடத்துல தான் பேசுகிறாரு. மோசேயினிடத்துல சொல்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்துலேருந்து அதில் வாசிக்கிறோம். அப்போது சொல்கிறார், நான் இப்படி செய்ய போகிறேன். இந்த 10 வாதையில் பார்வோனுடைய தலைச்சம்பிள்ளை இறந்து போச்சே தவிர பார்வோனுடைய சேனைகள் யாரையும் கர்த்தர் அழிக்கலை. சேனைகளை இப்போ பார்வோனுக்கு உண்டான மொத்த சேனையையும் அழிச்சிடணும். இனி அதுக்கு சிறந்த இடம் செங்கடல் தான். என்ன முன்னாடியே தீர்மானிச்சிட்டார். செங்கடல் தான். அப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து அவன் பார்வோனும் அவன் சேனைகளும் அறியாத நினையாத ஒரு அழிவு, அவன் நினைக்காத ஒரு அழிவு, அவன் சேனைகளுக்கு நினைக்காத ஒரு அழிவு, அவனுக்கு அழிக்கிற ஒரு அழிவு, தேவ பிள்ளைகளுக்கு வழி பிறக்கிற ஒரு வழி. அது தேவ பிள்ளைகளுக்கு வழி பிறக்குகிற ஒரு வழி. அது சத்துருவனுடைய அழிவின் குழி. தேவ பிள்ளைகள் அந்த குழியில கடந்து போகிற ஒரு பாதையா கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியாது, ஜனங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் மோசேக்கு கர்த்தர் வழி நடத்துகிற தாசனாகிய மோசேக்கு மாத்திரம் கர்த்தர் விஷயத்தை சொல்றாரு. இப்படி பண்ண போறேன், இப்படி செய்ய போறேன், இப்படி பண்ண போறேன், மகிமைப்பட போறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இதை ஒரு பகுதி சொல்லிட்டார் ஒரு இதில். அடுத்தது 2வது ஒரு பகுதி தான் சொன்னது, நம்ம கடைசியாக வாசித்தது. 2வதும் சொல்கிறார் கர்த்தர் அதை எப்படி மகிமைப்படுவேன்ற இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாரு. எல்லாமே மோசே என்னிடத்துல தான் சொல்கிறாரு. மோசையை சார்ந்தவங்க கிட்டலாம் சொல்லலை. அவரோடு கூட சார்ந்திருக்கிறவங்களோட கூட கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறவங்க அவர் சொல்லுகிறதுக்கெல்லாம் கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றவங்களுக்கும் சொல்லலை. மோசேக்கு மட்டும்தான் அதை தெரியப்படுத்துகிறாரு. இங்கே சொல்லப்படுது 10ஆம் வசனம்.
பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னாக வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இவங்க பல ஜாதியான வகையை சேர்ந்தவங்க இவங்க கிடையாது. இவங்க யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. பல ஜாதியான அந்த கலப்படமான ஆளு கர்த்தரை நோக்கி கூப்பிடலை. அதுக்கு தான் இதை வாசிக்க அந்த பகுதிக்கு போனது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தருக்கு அறியாமல் இது நடக்காது, கர்த்தருக்கு தெரியாமல் இது நடக்காதுங்கிற நம்பிக்கையில். அப்படின்னா அந்த மோசையோட கூட இருக்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு ஜனம், லட்சக்கணக்கில் இருப்பாங்க, கூட்ட ஜனம், அவங்க பின்பற்றுறாங்க. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறாங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் பார்த்தா பூமியில் ஒரு பங்கை கர்த்தர் வச்சுக்கிட்டே வர்றாரு. மூன்றில் ஒரு பங்கை அழிச்சிட்டு ஒரு பங்கை, இன்னொரு பங்கை, 2 பங்கை வைத்து வைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எலிசா தீர்க்கதரிசி இல்லை, அவர் பேர் என்ன, எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. இப்படி என்னன்னு சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உமக்கு பயந்து இருக்கிறவன் நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், பாகாலுக்கு முழங்கால் போடாத, நம்மளை மாதிரி ஆளுகளெல்லாம் கிடையாது இந்த லிஸ்ட்டில். அவங்க சொல்கிறார், பாகாலுக்கு முழங்கால் போடாதவங்க, பாகாலுக்கு முழங்கால் போடாதவர்களை நான் வச்சிருக்கிறேன், 7000 பேரை வச்சிருக்கிறேன். அந்த 7000 பேரை அவர் வச்சிருக்கிறது யாருக்கு தெரியல? எலியாவுக்கு தெரியல. எலியாவை கொண்டு தான் கர்த்தர் அந்த காலகட்டங்களில் உளவல்லமையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த தாசனை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு பெரிய பாக்கியமும் அவருக்கு கொடுத்தாரு. எடுத்துக்கொள்ளப்படுகிற பாக்கியத்தை, அது கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா வேதத்தில்? எடுத்துக்கொள்ளப்படுகிற பாக்கியெல்லாம் சொல்லிட்டு. ஆனால் அந்த தாசனுக்கு தான் கர்த்தர் முன்னாடி சொல்லும்போது ஒரு கூட்ட ஜனத்தை வச்சிருக்கிறேன். நிருபங்களினுடைய புஸ்தகத்தில், நிருபங்கள்னா தெரியுமா? நிருபங்கள் புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதினது எல்லாமே நிருபங்கள். அந்த நிருபங்களின் புஸ்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், கர்த்தர்கிட்ட இப்போ மன்றாடும் போது சொல்லியிருப்பார், இந்த பகுதியில், இந்த நகரத்தில், இந்த ஊரில் எனக்குன்னு ஜனங்களை நான் வச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, நான் வச்சிருக்கிறேன்னு சொல்வார். அப்போ கர்த்தருடைய பிரியமான தாசன்தான் பவுல். தேவனுடைய ஆவினால நிறைஞ்சவர், அநேக வரங்களினாலே நிரப்பப்பட்டவர். கர்த்தருக்காக மகா வல்லமையான ஊழியத்தை செய்ததில் அவரை போல ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு புறஜாதியார்கள் மத்தியில் ரட்சிப்பை கர்த்தரால் ஏற்படுத்துறதுல, சபைகளை ஸ்தாபிக்கிறதுல, கொள்றதுல, கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த உறவு, ஐக்கியம், அதிலெல்லாம் அவர் ரொம்ப 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 நெருக்கமானவர் கர்த்தருக்கு. ரொம்ப. ஆனாலும் கர்த்தர் சிலது வைத்திருக்கிற காரியங்கள் அது தெரியவே தெரியாது. எல்லாமே தெரிஞ்சவர் கர்த்தர் தான். எல்லாமே தெரிஞ்சவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாமே தெரிஞ்சவர் தேவன். எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு தெரியாமல் இருக்கிறது மனுஷர். தெரியும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறது மனுஷர். அங்கே நான் அநேகரை மகதோனியாவில் இதில் சொல்வார், அங்கே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்படி வேதத்தில் பல இடங்களில் அநேக காரியங்கள் இப்படி இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறது. அதுபோல் இங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு கூட்ட ஜனம், கர்த்தருக்கு பயந்த ஜனம் இருக்குது. கர்த்தருக்கு பயந்த ஜனம் ஒரு கூட்ட ஜனம் இருக்குது. அவங்க தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி,
எகிப்திலே அப்படின்னா இது பல ஜாதியான வந்து உள்ள வந்த அவிவிசுவாசிகள், அவநம்பிக்கைக்கு உரியவங்க, அநேக வருடங்களாய் விக்கிர ஆராதனையிலே இருந்து கொண்டு வந்தவங்க, எகிப்தில் இருந்த இந்த 12 கோத்திர ஜனங்களோட பழக்க வழக்கத்தில் தொடர்புல இருந்தவங்க, அவங்களோடு கூட தொடர்புல இருந்தவங்க, அதனோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வந்தவங்க, அதனோடு உங்களோடும் கூட நாங்களும் வந்துடுறோன்னு ஒட்டிக்கிட்டு வந்தவங்க அப்படின்னு வந்தவங்க. அவங்க தான் எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலே புறப்பட பண்ணியதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? வெளியே வரும்போது 10 வாதைகள் நடக்கும்போது சொல்லலை. 10 வாதைகள் நடத்தி கர்த்தர் அற்புதமா ஏன்னா எகிப்தில் தலையச்சனுங்க பிள்ளைங்கள் எல்லாம் சாகுறாங்க, பார்வோனுடைய தலையச்சனுங்க பிள்ளைங்க வரைக்கும் சாகுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிற கோசேன் பகுதியில், நாட்டின் பகுதியில் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசுதல் உள்ள வீடுகளுக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தாப்பானாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளே எந்த வாதையும் உள்ள வரல, எந்த வாதைகளும் சாவுகளும் உள்ள வரலை. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டாங்க. அப்படி ஆண்டவருடைய ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களில் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ள எந்த எகிப்தியரும் காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்குள்ளே வந்து தஞ்சமடைஞ்ச மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டுடுச்சு. அது இல்லாத இந்த மற்ற எல்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு. இது எல்லாமே பார்த்தவங்க, எல்லாம் பார்த்தவங்க கொண்டவங்க. அடுத்தது எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாக எல்லாவற்றையும் கொள்கிறாங்க. அவங்க எகிப்தியர் கண்களில் தயவு கொடுத்து கொள்ளையே கொடுக்குறாரு. இதையும் பார்க்குறாங்க. இந்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் சந்தோஷத்தையும் கொண்டாடுதலையும் எல்லாம் பார்த்தவங்க டடக்குன்னு இப்படி மாறிடுறாங்க. அடுத்த நிமிஷம் நம்மளை போல, அடுத்த நிமிஷம் யாரை போல, நம்மளை போல அடுத்த செகண்டே டபக்குன்னு மாறிடுறாங்க. டபக்குன்னு மாறி எங்களை இதுக்காக கொண்டு வந்த, அதுக்காக கொண்டு வந்த, இதுக்காக கொண்டு வந்தேன்னு பேசுகிறாங்க. 12ஆம் வசனத்திலும் நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறீர்களும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும்ன்றாங்க. அந்த அடிமைத்தன வாழ்வில் போட்டு நொறுக்கிறதுல பிச்சை எடுக்கிறதுலையே எங்களுக்கு, நாங்கள் அதிலேயே இருந்துட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும். எப்போ சொல்லலை? 10 வாதைகளை கர்த்தர் செய்த அற்புதங்கள் செய்யும்போது சொல்லலை. கர்த்தர் விடுவிச்ச நாளிலே அந்த கொண்டாட்டத்தில் சொல்லலை. கொள்ளையிடும்படியாய் செய்த காரியத்திலையும் சொல்லலை. நல்லா ஜம்முன்னு நடந்துக்கிட்டு நல்லா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு நல்லா வரும்போதும் சொல்லலை. இப்போ சொல்கிறாங்க. இப்போ அந்த காரியத்தை சொல்கிறாங்க. அப்போ கர்த்தராகிய தேவன் 13ஆம் வசனத்துலேருந்து பார்த்தா கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசுகிறார். நான் தான் இப்படி பண்ணியிருக்கிறேன், இப்படி செய்கிறேன் கொள்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டாரு. 1ஆம் வசனத்துலேருந்து சொல்கிறாரு. திரும்ப 2வது முறை இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய பிள்ளைங்க கிட்ட மட்டும் இந்த 13, 14ஆம் வசனத்தில் சொல்கிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என கர்த்தர் கொண்டு போட போகிறாருன்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் எப்படி, எந்த விதமாக, கர்த்தர் என்ன விதமாக கொண்டு போட போகிறாருன்றது சொல்லலை. ஜனங்களுக்கு சொல்லலை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்த வார்த்தையின்படி தான் அன்றைக்கு நடந்தது. 15ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர், இப்போ 15ஆம் வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். மோசேயினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று சொல்கிறார். 17ஆம் வசனத்திலையும் சொல்கிறாரு, அவர்கள் பின்தொடர்ந்து வருவார்கள், நான் அவர்களை எல்லாரையும் கொண்டு போடுவேன், மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். எகிப்தியர்கள் இதையெல்லாம் அறிவார்கள் என்று. 18ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசுகிறார். மறுபடியும் மோசேயினிடத்தில் 15லேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசுகிறார். அப்போ அவ்வளவு 30 லட்சம் ஜனம் அங்கே இருக்குதுன்னா இங்கிருந்து ஒருத்தர் பேசுனா கேட்குமா? இங்கே இருக்கிறவங்களுக்கே கேட்க மாட்டேங்குது. அதுலேயும் மைக்கு வச்சுக்கிட்டு பேசினாலே இங்கே இருக்கிறவங்களுக்கு
அத்தனை பேருக்கு என்ன எங்கேருந்து எங்கே கேட்கும்? அது எங்கே யோசித்துருக்கோமா? கேட்குமா? யாராவது சொன்னா கேட்குமா? சொல்லுமா? அப்போ எப்படி அந்த அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் அத்தனை பேருக்குள்ளும் கடந்து போகணும்னா, அப்போ எத்தனை பேர்கிட்ட அதை ஒவ்வொருத்தருக்கா சொல்லி சொல்லி அதுக்குரிய பொறுப்பாளர்கள், அதுக்குரியவங்க எல்லாம் நியமிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா அதை சொல்லணும்னா, அதுக்கு ஒரு எவ்வளோ நேரம் எடுக்கும்? எவ்வளோ நேரம் எடுக்கும்? எப்படி அது போய் சேரும்? அது போய் எப்படி சேரும்? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பு. மிகப்பெரிய ஒரு வியப்பான ஒரு காரியம். 19ஆம் வசனம் பாருங்க. வாசிங்க. சீக்கிரம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையும் இரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. யார் யுத்தம் பண்றா? அவர் சொன்னார், யுத்தம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்ன்றாங்க. இப்போ யார் இருக்காங்க? இவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்க சும்மா இருக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சும்மா இருக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைங்க, அவங்க தான். இந்த பல ஜாதியான வகையில் வந்து குழி இல்லையா, அது இல்லையா, எங்களை கொண்டு போகிறதுக்கு, எங்களை அங்கே கொண்டு போகிறதுக்கு, இங்களை கொண்டு போகிறதுக்குன்னு நம்ம போல பேசின ஆட்கள், பேசின அந்த ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்கள். அந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா இல்லை. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? பேசிக்கினே இருக்கிறாங்க. அழிவை குறித்து, சாவை குறித்து, மரணத்தை குறித்து, சாவை குறித்து அதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க சும்மா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க சும்மா இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் இந்த பல ஜாதியான வகையில் உள்ளவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டான், உங்க அதை முடிஞ்சு போச்சு, அவங்க அதை முடிஞ்சு போச்சு, இவங்க அதை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க? அழ வச்சுட்டாங்க. பார்வோனும் பட்டயத்தை எடுத்து வந்துட்டு அவர் வயிற்றுல குத்திட்டான். அவர் வயிற்றுலையும் குத்திட்டான். எல்லாரும் வயிற்றுலையும் வந்து குத்திட்டான்ல, வந்து குத்திட்டான். தலையை எடுத்துட்டான். எடுத்துட்டான்ல, தலையை எடுத்துட்டானே. எல்லாரோட தலையும் எடுத்துட்டானே. இந்த 30 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் தலையை எடுத்துட்டானே. தலையை எடுத்துட்டான், வயிற்ற கீறிட்டான். எதுவும் நடக்கலை. அவன் வர்றான்னு சத்தம் கேட்டது. அவன் வர்றான்ற ஒரு இது தெரிஞ்சுது, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வந்திருக்கிறாருன்னு, கர்த்தர் வருவேன் என்று சொன்னவர், யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர், அவன் சேனைகளையும் அவன் ரதங்களையும் குதிரை வீரையெல்லாம் அழிச்சு போடுவேன் என்று சொன்னவர். அதை விசுவாசித்த மோசே, அவரோடு சேர்ந்திருந்த ஆரோன், மீரியாம், யோசுவா, இன்னும் கூட இருக்கிற ஆசாரியர்கள், அப்புறம் எலியசர், இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம், விசுவாசித்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 20ஆம் வசனத்தில் அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. வாசிங்கப்பா வரிசைய. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் குதிர் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி,
ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ கலங்கம் பண்ணுறாங்க, கலவரம் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க எல்லாம். அவங்க இந்த கடல் ரெண்டாக பிளந்து போகிற இடத்துல நடுவுலேயே இவங்களையும் போட்டு அமைக்கிருக்கலாம். இவங்களையும் போட்டு வாய் பேசின மொத்தத்தையும் இல்லையா, வாய் எந்து, நாக்கு ஒன்று எந்து, மூளை எந்து, உதடு எந்து அப்படின்னு நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் நடுவுலேயே கடல்லையும் போட்டு அமைக்க எடுத்துருக்கலாம். ஆனால் இரக்கமுள்ள தேவன் அப்படி செய்யலை. அப்படி செய்யலை. அப்போ மூடி சமுத்திரம் என்கிறது ஜனத்தை குறிக்குது. ஒரு பக்கம் பிரச்சனைகளை குறிக்குது. சமுத்திரம் என்பது, சமுத்திரம்னு தெரியுமா, கடல், அது ஜனங்களை குறிக்குது, பிரச்சனைகளையும் குறிக்குது. ஆனால் இந்த ஜனத்துக்கும் இந்த பிரச்சனைக்குமா இருக்கிறது நடுவில் தான் வழியை திறக்கிறாரு கர்த்தர். வழியை திறக்கிறார், வழியை உண்டு பண்ணுறார். இது இவங்க கடந்து வர்றதுக்கான வழியும் இவங்க கரையேறத்துக்கான வழியும். ஆனால் சத்துருக்களுக்கோ அது அவங்க கடந்து வர வழியும் அவங்க கரையேறுகிற வழியும் கிடையாது. சில இடத்துல போட்டிருப்பாங்க, இது பொது வழி அல்லன்னு. நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ப்ரைவேட்டு, இதுக்குரியது, இது பொது வழி அல்லன்னு. அதுபோல் அது பொது வழி அல்ல. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று திறக்கப்பட்ட வழி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று திறக்கப்பட்ட வழியில தான் கர்த்தர் திறந்ததுனால, கர்த்தர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பூமி அதன்படி நடக்குது. வெட்டாந்தரையாய் மாறி நடக்குது. தண்ணி மதிலாக மாறுகிறது. கடல் என்பது தண்ணினால் நிறைஞ்சி பெரிய அளவில் இருக்கிறதுனால தான், பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் கடல். கடல் ஆறுன்னு சொல்லலாமே. ஆறு வேற, கடல் வேற. கடல் வேற. அப்போ அதை விளக்கும் போது அதுக்கு மதிலாக இருப்பது பாதுகாப்பு. இரண்டு புறமும் தேவனால பாதுகாப்பு. தேவனுடைய கட்டளையை பெற்று அது உறுதி வாய்ந்த ஒரு சிவரை போல, ஒரு கற்பாறை போல, சிவரை போல உயரமாக நிறுத்தப்பட்ட ஒரு மதில் சுவரை போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாறிடுச்சு. ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. நல்ல உறுதியான ஐஸ் கட்டியாக, உறைந்த ஐஸ் கட்டியாக மாறி நின்றுடுச்சு. அதே இது இவர்களை பாதுகாக்கிற மதில் தான் அவர்களை அழிக்கிற மதிலாகவும், அவர்களை இடித்து அவர்களை கொன்று போடுகிற மதிலாகவும் மாறி போயிருச்சு. அவரை பாதுகாக்கும்படி, அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி இருக்கிறது சத்துருக்களை அழிக்கிற மதிலாகவும் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்குது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. மதில்
சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்குது. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி. தடுப்பு சுவர், தடுப்பு சுவர், சத்ருவினுடைய தடைகள், சத்ருவின் மனுஷர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய செயல்கள், அவருடைய கட்டவிழ்ப்புகள், இப்படிப்பட்ட மதில்களை தாண்டுவேன் என்றது கர்த்தருடைய நாமத்தினால தாவீது சொல்லுகிறார். அது அப்போ இந்த இடத்துல இருக்கிற மதில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் ஏற்படுத்தி தந்த பாதுகாப்பின் மதில். அந்த பாதுகாப்பு சத்துருக்களுக்கு கிடையாது. தேவ பிள்ளைகளை ஓயாமல் பகைக்கிறவர்களுக்கு அது கிடையாது. தேவ பிள்ளைகளை ஓயாமல் பகைக்கிறவர்களுக்கு அது கிடையாது. அது அவர்களை அழிக்கிற மதில். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு திறந்த வழி அவர்களுக்கு படுகுழி, சத்துருகளுக்கு மரணக்குழி, படுகுழி. அவர்கள் அதன் வழியாய் போகக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. முற்பட்டால் அது அவர்களை அழிக்கிறதும் அவர்களை பாதுகாக்கிற மதில் நம்மளையும் பாதுகாக்கும் என்கிற அந்த கிடையாது. தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் அதுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாக்க கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளைகள் விரோதமாக வரும்போது அது அவர்களுக்கு விரோதமாக அந்த மதில் அவர்களை அழிக்கிற மதிலாக மாறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வழியை திறந்து கொடுத்த தண்ணி சத்துருகளுக்கு வருவதற்கு இடம் கூடாதபடி அவர்களை அழிக்கிற தண்ணியாக மாறுகிறது. அது மாறி அவர்கள் இருந்த இடம் தெரியாதபடி, ஒருவரும் இராதபடி அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டு கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அற்புதங்களை கண்டு கரை ஏறினார்கள். ஆனால் பார்வோனுடைய சேனைகள் மொத்தம் அழிஞ்சு போன அந்த குடும்பங்கள் எல்லாம் கேள்விப்பட மாட்டாங்க. அத்தனை பேரும் போனவங்க யாரும் திரும்பலன்னு. அவங்க வீட்டில் என்ன இருக்கும்? பர்த்டே பார்ட்டியாக கொண்டாடுவாங்க. எப்படி இருக்கும்? அங்கேயும் என்னதான் இருக்கும்? அங்கேயும் என்ன இருக்கும்? அழமாட்டாங்களா? அங்கெல்லாம் அழமாட்டாங்களா? அவங்க மட்டும் அழமாட்டாங்களா? இல்லை, எல்லாருமே சரி செத்துட்டானுங்கப்பா, சரி வாங்க அப்படின்னு அங்கேயும் அழுவாங்கல்ல. ஆனால் அது நீரூற்றாய் மாறாது. கர்த்தரும் கர்த்தருடைய வழிகளிலே நடந்து அவரையே எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வருகிறவர்களுக்குத்தான் நீரூற்றாய் மாறும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உம்முடைய வார்த்தைகளை தந்து உமது வேத விளக்கங்களை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து இந்த நாளுக்குரிய ஆண்டவரே மன்னாவை நாங்கள் உமது கரத்தினாலே பெற்று புசிக்கும்படி, எங்கள் பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய சரீரத்தை புசிக்கும்படி ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். யுத்தம் உன் தேவனாகிய கர்த்தருடையது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அன்றைக்கு செய்த எங்கள் யுத்த சன்னதர் இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தனை இனி ஒருபோதும் காணமாட்டாய் என்று சொன்னபடியே செய்கிறவரே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற சத்துருக்களுக்கு செய்து ஆண்டவரே செங்கடலிலே ஆண்டவரே அமிழ்ந்து போன பார்வோன் சேனைகளைப் போல சத்துருக்களை கர்த்தர் கவிழ்த்து போட்டார் என்று அப்படியாய் கர்த்தர் கவிழ்த்து அமிழ்த்தி ஒருவனும் தப்பாதபடி மீந்திராதபடி அழித்து போட்டு உம்முடைய பிள்ளைகளிலே உம்முடைய பரிசுத்த நாமம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய தாசன் மோசேக்கு சொன்ன வார்த்தையின்படியே
ஆண்டவரே, செங்கடலின் நடுவிலே எல்லாவற்றையும் நான் எப்படி செய்வேன்? பார்வோன் அவன் ரதங்களையும் குதிரை வீரர்களிலும் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர், செங்கடலை பிளப்பேன் என்று சொன்னவர், அது வெட்டாந்தரையாய் மாறும் என்று சொன்னவர், அதன் வழியாய் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னவர், சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடி அத்தனையும் நிறைவேற்றி, சத்துருக்களுக்கு இப்படி செய்வேன் என்று சொன்னதையும் நிறைவேற்றி, எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது போல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் ஆண்டவரே உமது கரத்துக்குள்ளே, உமது இரத்தத்துக்குள்ளே எங்களை அத்தனை பேரையும் உமது கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.